என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாள். என்ன அப்படின்னா, நம்ம சேனலோட 3வது ஆனிவர்சரி இன்னைக்கு. எல்லாருமே நம்ம சேனலுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றீங்களா? உங்க கூட நான் பேச ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்துல நம்ம கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம். உங்களுக்கு யூடியூப் பத்தி என்னோட இந்த 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம இது சம்பந்தமா ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுவோம். இது இப்போ இருக்கிற குட்டி குட்டி யூடியூபருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய 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 சப்போர்ட்டாக கூட இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? நீங்கள் தமிழ்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. எப்படி நம்மளால் ஈஸியாக முதல் 10 கிராம் தங்கத்தை சேர்க்கறதுக்கான பிளானை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பிளானை பேசிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால் பணம் சேர்க்க முடியும் அப்படின்றது தான் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். தங்கம் சேமிக்கிறது பெண் குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்றதையும் தாண்டி நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நான் நிறைய வீடியோஸில் இதை கம்பேர் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இவ்வளோ ஏங்க என்னோட மேரேஜ் ஆன டயத்தில் கூட கிராமோட ரேட் 2500 தான். இன்றைக்கி அதே இது 6500 அதிகமாக. அப்போது கம்பேர் பண்ணி பாருங்களேன், எவ்வளோ ஒரு 8 வருஷம் 9 வருஷத்தில் எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா தங்கத்தில் முதலீடு பண்ணுறது நம்ம கண் கூட பார்க்குற ஒரு விஷயம் தானே. இப்போ இல்லாட்டியும் நாளைக்கு அது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும்ல. ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, நம்மளோட எதிர்காலத்துக்காகவும் சரி, நம்மளோட பாதுகாப்பு, நம்ம குழந்தைங்களோட பாதுகாப்பு இப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களுக்குமேவும் தங்கம் மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும். மிடில் கிளாஸான நம்ம எல்லாரோட லைஃப்லையும் ரிஸ்கே எடுக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? தங்கத்தில் மட்டும் முதலீடு பண்ணுங்க. அப்படி எப்படியெல்லாம் நம்ம தங்கத்தை சேர்க்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் எப்போவுமே மறக்காதீங்க. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸியாக நம்மளோட 10 கிராம் தங்கத்தை சேர்க்கறதுக்காக நான் 10 கோல்டன் டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதில் லாஸ்ட்டாக ஒரு போனஸ் டிப்பு உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா கோல்டு சீட் போடுறது. கோல்டு சீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தங்கத்தில் வர வைக்கிற சீட்டை தான் செலக்ட் பண்ணணும். அமௌண்ட்டை பேஸ் பண்ணி எப்போவுமே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா தங்கத்தோட விலை எப்போவுமே ஏறிக்கிட்டே போகிற ஒரு விஷயம் தான். இறங்குறதுக்கு சான்சஸ் கிடையாது. இப்போது பட்ஜெட் பண்ணதுனால மட்டும்தான் இந்த தங்கத்தோட விலை இறங்குச்சு. அந்த நேரத்தில் நீங்கள் கோல்டு பை பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக கோல்டு வாங்கின ரேட்டுக்கும் இன்றைக்கி நீங்கள் வாங்கியிருந்தாலும் அதில் பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் இருந்திருக்காது. இதே இந்த மூமெண்ட் என்னைக்காச்சும் ஒரு நாள் அதிசயம் நடந்தால் மட்டும்தான் அப்படின்றது நம்மளுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. அப்போது நீங்கள் கோல்டு சீட் போட்டீங்க அப்படின்னா தங்கத்தில் மட்டும்தான் வர வைக்கணும். தங்கத்தில் ஒவ்வொரு மாதமேவும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ அதுக்கான தங்கத்தை உங்களோட என்ட்ரியில் என்ட்ரி பண்ணிக்கிட்டே வருவாங்க. இது ஒவ்வொரு கோல்டு ஷாப் இருக்கு இல்லையா, எல்லா ஷாப்லேயுமேவும் இந்த கோல்டு சீட்டுக்கான ஸ்கீம் வச்சுருக்குறாங்க. ஆனால் அவங்க நம்மளை நிறைய பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு எது தேவை அப்படின்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும். கோல்டில் வர வைக்கிற சீட்டில் மட்டும்தான் நீங்கள் சேரணும். மாதம் மாதம் உங்களோட தங்கம் உங்களோட பாஸ்புக்கில் என்ட்ரி ஆகிக்கிட்டே வரும். அதுதான் 11 மாதத்தோட முடிவில் உங்கள் கையில் கிடைக்கும். இதுதான் நான் ஃபஸ்ட்டு டிப்பாக உங்களுக்கு பார்க்குறது. கமிட்மெண்ட் அப்படின்ற ஒன்று உங்களுக்கு உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா மாதம் மாதம் உங்களுக்கான தங்கம் ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, என்கிட்ட பழைய நகை சேர்ந்துருச்சு அதிகமாக, நான் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி நியூ ஜுவல் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அப்படி இருக்கும்போது உங்களோட தங்கத்தை எதுக்கு செய்கூலி சேதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லாஸ்ட்டில் போய் புது நகையாக மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்த யோசிக்கணும் இல்லையா? எப்படினாலும் அந்த தங்கம் நம்மளோட வீட்டில் ஒரு பாக்ஸில் தான் இருக்க போகுது. அதுக்கு பதிலாக தங்க நகை கடையில் போய் 1 இயருக்கு, அதுவும் 11 மந்த் ஸ்கீம் தான், 330 நாள் தான். அதுக்கு அதிகமாக எந்த ஸ்கீமையும் இப்போ வரைக்கும் வைக்கல. 330 நாள் ஸ்கீமில் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 330 நாள் முடிவில் நீங்கள் எவ்வளோ கோல்டை என்ட்ரி கொடுத்துருக்குறீங்களோ அன்னைக்கு ரேட்டில் அந்த கோல்டை உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அன்னைக்கு ரேட்டில் மீன் நீங்கள் ஜொல்லை என்னைக்கு கொண்டு போய் வச்சிங்களோ அந்த ரேட்டில் உங்களால் அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், செய்கூலி சேதாரம் இல்லாமல். அப்போது எது பெஸ்ட் ஆப்ஷன் நீங்களே கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. தேர்ட் டிப் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எப்போவாச்சும் பல்காக அந்த அமௌண்ட் கிடைக்கும். இப்போ போனஸ் போடுற டயத்தில் நம்மளுக்கு பல்காக அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா? அப்போ உடனே போய் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைக்காம அந்த அமௌண்ட்டையுமேவும் கோல்டு ஷாப்பில் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டெபாசிட் பண்ணும்போது அன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ அதில் தான் நீங்கள் டெபாசிட் பண்ணுவீங்க.
பண்ணுவீங்க. அப்படி டெபாசிட் பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரி 330 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கான கோல்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது செய்கூலி சேதாரம் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ண முடியும். செய்கூலி சேதாரம் அப்படின்ற பேரில் எதுக்காக நம்ம அதிகமான பணத்தை லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். 1 கிராம் 2 கிராம் ஏங்க சில நேரம் நம்ம பெரிய ஜுவல்லாம் போகும்போது 3 கிராம் 4 கிராம் அளவுக்கு கூட நம்ம செய்கூலி சேதாரம்ன்ற பேரில் அமௌண்ட்டை வந்து அதிகமாக வந்து இழந்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கீம்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோஸை உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறமா ஃபோர்த்து டிப்பு பொறுத்த வரைக்கும் மாதம் வந்து நம்ம பர்டிகுலராக ஒரு சின்ன அளவு தங்கமாச்சும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான பணத்தை நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பட்ஜெட் போடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட்லேயும் அதுக்கான அமௌண்ட்டை வந்து டிவைட் பண்ணிடுங்க. அப்படி டிவைட் பண்ணி நீங்கள் சேர்க்க ஆரம்பிக்கும் போது மாதம் உங்களோட தங்கம் உங்களுக்காக சேர ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி நான் தான் கோல்டு சீட் போட்டேன்ல, இப்போ எப்படி நான் மாதமும் தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இப்போது எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். எமர்ஜென்சி ஃபண்டு ஒரு 6 மாதத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா 6 மாதம் நம்மளோட ஒவ்வொரு மாதத்தோட செலவுகளுக்கான அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் எமர்ஜென்சி ஃபண்டு. அது போக அந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கான அமௌண்ட்டை ரெடி பண்ணதுக்கப்புறமா பேலன்ஸ் எப்படின்னாலும் மாதம் அமௌண்ட் எடுத்து வைப்போம். அந்த மாதிரி வர்ற அமௌண்ட்டை கூட நம்ம வந்து நம்ம கோல்டுக்காக அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கலாம். இதில் இன்னொரு விஷயமேவும் இருக்குது. எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் கேஷாக வச்சுக்காம கோல்டை மாற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அடுத்த டிப்புக்கு போகலாம். தங்கம் வச்சு தங்கம் வாங்கி சேர்க்கறது. இப்போது உங்ககிட்ட வந்து நிறைய தங்கம் வந்து நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. தங்கத்தை இப்போது கோல்டை வந்து நீங்கள் ஃப்ளஷ் பண்ணீங்க அப்படின்னா கோல்டுக்கான வட்டி விகிதம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது வட்டிக்கு வந்து வச்சுதான், ஆனால் நீங்கள் அடகு வைக்கும்போது மாதம் அதுக்கான பணத்தை போய் நீங்கள் பே பண்ணுவீங்க. இது தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து வாங்குவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே மட்டும்தான் இருப்பீங்க. அதே நேரத்தில் பூட்டி வைக்கிற ஒரு தங்கத்துக்கும் நம்ம வந்து அந்த தங்கத்தை வந்து எங்கே பூட்டி வைக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. பேங்கில் பூட்டி வச்சுட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம புது தங்கமாக வாங்குகிறோம். புது தங்கத்தை இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். பழைய தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக காசு கட்டி திருப்பிக்கிட்டு இருப்போம். எந்த ஆப்ஷன் பெட்டர் அப்படின்றதையும் யோசிச்சுக்கோங்க. இதை தான் நான் வந்து இன்னொரு ஐடியாவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். தங்கம் வச்சு தங்கம் வாங்கி வீடே வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவும் உங்களுக்காக கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு 10 கிராம் சேர்த்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 கிராம் தங்கத்தை வச்சு உங்களால் 7 கிராம் வந்து புது தங்கம் வாங்க முடியும். புது தங்கம் வாங்கிடுவீங்களா? இப்போ அந்த 10 கிராம மீட்டதுக்கு அப்புறமா உங்கள் கையில் எவ்வளோ இருக்கும்? 17 கிராம் இருக்கும். அந்த 17 கிராம திரும்ப வச்சு திரும்ப ஒரு 10 கிராம் வாங்க முடியும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட தங்கத்தை நீங்கள் பெருக்கிக்கிட்டே போகலாம். இப்படி பெருக்கிக்கிட்டே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்துருக்கும். என்னைக்குனாலும் ஆபத்துக்கு தங்கம் உதவுற மாதிரி வேறு எதுவுமே உதவாது அப்படின்னு சும்மாவா சொல்லி வச்சுருக்குறாங்க. நான் எமர்ஜென்சி கேஷை பற்றி பேசியிருந்தேன் இல்லையா? எமர்ஜென்சி கேஷை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான். பணத்தை பணமாகவே வச்சுருக்காம அதை தங்கமாக வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் உடனே இப்போது நீங்கள் மார்னிங் பேங்குக்கு போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவும் 1 hour 2 hours உங்களுக்கான அமௌண்ட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். கேஷ் கொடுக்குறதெல்லாம் போயிடுச்சு. இப்போ அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகுது. அப்போது எப்போனாலும் உங்களுக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் இந்த பணத்தை வச்சு நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ 10,000 வச்சுருந்தீங்க அப்படின்னா நாளைக்கும் அது 10,000 தான் இருக்க போகுது. அதுக்கு கோல்டை வாங்கி வச்சிங்க அப்படின்னா அது ஒரு 1,000 2,000 உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். 6வது டிப் என்ன அப்படின்னா கோல்டு காயின் வாங்கி சேர்க்குறது. ஒரு கோல்டு சீட் போட்டீங்க, அதில் வந்து ஒரு பர்டிகுலராக தான் உங்களுக்கு வந்து கோல்டு சேர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் கோல்டு காயினும் வாங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த கோல்டு சீட் முடிகிற நேரத்தில் உங்கள் கையில் இருக்கிற கோல்டு காயினையும் சேர்த்து உங்களால் பெரிய அளவில் தங்கம் வாங்கி சேர்க்க முடியும். இந்த கோல்டு காயினை எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்ல மறந்துட்டீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இந்த கோல்டு காயினை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் வர ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், ஆனிவர்சரியாக இருக்கட்டும், குழந்தைங்களோட பிறந்தநாளாக இருக்கட்டும், இப்படின்னு என்ன ஃபெஸ்டிவல் வந்தாலும் சரி அதுக்கு நீங்கள் ஒரு சின்னதாக சேலஞ்ச் மாதிரி கூட எடுத்துக்கோங்களேன். அப்படியே சேலஞ்ச் பண்ணி அந்த மாதிரியான டயத்தில் அட்லீஸ்ட் நான் ஒரு 100 மில்லியாவது தங்கம் வாங்கி சேர்க்கணும். இல்லை நம்மளுக்கு இது எல்லாமே எங்கே டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளோட வருமானத்தை பொறுத்து தான் டிபெண்ட் ஆகிருக்குது. என்ன பண்ண போகிறோம், எங்கே வாங்க போகிறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் மட்டும்தான் யோசித்து பிளான் பண்ண முடியும். இது ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே சப்போர்ட்டும் பண்ணியாகணும். அப்படின்னா மட்டும்தான் தங்கம் வாங்கி சேர்க்க முடியும். இல்லத்தரசியாக தான் இருக்கிறேன், என்னால் எப்படி வாங்க சேர்க்க
முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஹஸ்பண்ட் வீட்டு செலவுக்காக பணம் கொடுப்பாங்க இல்லையா? அதில் நம்ம ஒவ்வொரு மாதமேவும் சின்ன சின்னதாக மிச்சம் பண்ணுற ஒவ்வொரு பணத்துலையும் நம்ம வந்து தங்கமாக மாற்றி சேர்க்க முடியும். இந்த ஆப்ஷன் வந்து ஜிஆர்டியில் இருக்குது. 100 மில்லிலேருந்து தங்கம் வாங்கி சேர்க்க முடியும். 100 மில்லி தங்கம் வாங்கி சேர்க்கறதுக்கு எவ்வளோ பணம் வேணும்? 700 ரூபாய் வேணும். இந்த 700 ரூபாயை உங்களால் ஒரு மாதத்தில் ரெடி பண்ணிட முடியாதா? ஈஸியாக ரெடி பண்ண முடியும்னு நினச்சி வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கடுத்து சில்லறை சேமிப்பு. சில்லறை சேமிப்புலேருந்தும் நம்மளால் தங்கம் வாங்க முடியும். அப்படி என்னங்க சில்லறை சேமிப்பில் தங்கம் வாங்கிட முடியும் அப்படின்றது நீங்கள் கேட்குறது புரியுது. சில்லறை வரும்போது அதை வந்து ஒரு பாக்ஸில் சேர்த்துக்கிட்டே வாங்க. அந்த பாக்ஸ் வந்து எப்போ ஃபில் ஆகி முடிக்குதோ அன்னைக்கு தான் அந்த சில்லறை எல்லாத்தையும் நான் எடுத்து கவுண்ட் பண்ணுவேன். அந்த நேரத்தில் தான் அந்த பணம் வந்து எனக்கு தேவை அப்படின்ற அந்த டார்கெட்டை மட்டும் உங்களோட மைண்டில் ஆழமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அப்போ முடிகிற நேரத்தில் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு 100 மில்லி வாங்குறதுக்கான தங்கம் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதம் நீங்கள் வாங்க போவீங்க இல்லையா? அந்த தங்கத்தோடு சேர்த்து இந்த பணத்தையும் ஆட் பண்ணி பெருசாக வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்படி தாங்க நம்மளோட எண்ணத்தை எப்போவுமேவும் சின்னதில் வந்து பெருசாக்கிக்க ட்ரை பண்ணுங்க. அவங்க அது வாங்கிட்டாங்க, இவங்க இது வாங்கிட்டாங்க, என்னால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி டிமோட்டிவேட் ஆனீங்க அப்படின்னா என்றைக்குமே உங்களால் வாங்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? கண்டிப்பாக என்னால் முடியும், நான் இன்றைக்கி சின்னதாக வாங்குகிறேன், இதையே ஆட்டோமேட்டிக்காக நான் டெவலப் பண்ணி ஒரு நாள் என்கிட்ட வந்து பெரிய அளவில் தங்கம் இருக்கும் அப்படின்றத மட்டும் உங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ண ஆரம்பிங்க. சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லி சும்மாவா சொல்லி வச்சுருக்காங்க. இது காசுக்காக மட்டும் இல்லை, எந்த விஷயத்தையுமே நம்ம சின்னதாக பண்ண ஆரம்பிக்க தான் அது ஒரு நாள் பெரிய அளவில் வளர்ந்து நிற்கும். அடுத்ததாக உண்டியல் சேமிப்பு. உண்டியல் சேமிப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலுக்கே அது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒவ்வொரு மாதமேவும் நம்ம உண்டியல் சேமிப்பை எடுத்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். யார் இந்த உண்டியல் சேமிப்பு மூலமாக எவ்வளோ பணம் சேர்த்துருக்குறாங்க, அந்த பணத்தை வச்சு என்ன வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதத்தோட முடிவுலையும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கமெண்ட்டாக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறதுக்கு மூலமாக சேமிக்கவே இல்லை, என்னால் சேமிக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட சேமிக்கணும் அப்படின்ற ஆசையை தூண்டுற விதமாக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் ரெகுலராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் எங்களோட ஃபேமிலியில் ஜாயின் ஆகிட்டு ரெகுலராக உங்களோட சேமிப்பு பயணத்தை வந்து தொடர ஆரம்பிங்க. அப்போ தான் நம்மளாலையும் வாங்க முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். சின்னதாக சேமிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து என்னன்னு தெரியுமா? எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும் இல்லையா? எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவாச்சும் என்னைக்காச்சும் நீங்கள் வந்து ஏதாவது அமௌண்ட் கொடுத்து வச்சுருப்பீங்க. அப்படின்ற அமௌண்ட்டு ஒரு பல்காக வரும்போது அதை வந்து தங்கமாக மாற்றி வச்சுக்கோங்க. என்றைக்குனாலும் தங்கம் தான் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களோட பிறந்தநாள், நம்மளோட ஆனிவர்சரி, இந்த மாதிரி டயத்தில் அவங்களோட தாத்தா பாட்டி, நம்மளோட அப்பா அம்மாலாம் அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா? அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு தேவையில்லாமல் ஆடம்பரமாக அதை வந்து செலவு பண்ணாமல் அவங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு இது மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி தங்கமாக மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா என்னைக்குனாலும் அது உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இன்னுமே ஒரு படி மேலே போய் குழந்தைங்களோட பிறந்தநாளை ரொம்ப கிராண்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அதெல்லாம் வேண்டாமே. அதுக்கு பதிலாக நம்ம எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக நம்மளுக்கும் பண்ண தெரியும். இன்னைக்கு கூட ஆதியோட பர்த்டே எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதையும் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படி அவங்களோட பிறந்தநாளை பண்ணதுக்கப்புறமா அதில் நம்ம அவங்களுக்கான ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுருப்போம் இல்லையா? அந்த பட்ஜெட் போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை அவங்களோட பேரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றணும். நம்ம இப்போது சின்னதாக நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணலை என்னோட குழந்தைங்களுக்காக அப்படின்னு நினச்சிங்கன்னா எதுவுமே பண்ணலை அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு இப்போது சின்னதாகவும் நீங்கள் தங்கம் வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? 100 மில்லியில் கூட நம்மளால் தங்கம் வாங்கி சேர்க்க முடியும். லாஸ்ட் டிப்பாக 10வது டிப் என்ன அப்படின்னா சீட்டு போட்டுறது. 1 லட்சம், 50,000, 2 லட்சம், 5 லட்சம் இப்படிலாம் வந்து சீட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இந்த சீட்டுக்கான டைம் பீரியட் வந்து குறைஞ்சது 20 மாதம், இல்லை நம்மளோட கட்டுற அமௌண்ட்டை பொறுத்து இது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். இதில் வர்ற அமௌண்ட்டை எடுத்து அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இதில் சீட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லாஸ் தான். சீட்டு போட்டு நகை வாங்குறதும் நம்மளோட நகையை அடகு வச்சு நகை வாங்குறதுக்கும் கொஞ்சம் தான் கிட்டத்தட்ட வித்தியாசம். அதுக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம். சீட்லையுமேவோ நம்மளோட பணத்தோடு சேர்த்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி தான். முதல் 5 மாதத்துக்குள்ளே நீங்கள் சீட்டு போட்ட அமௌண்ட் அப்படியே எடுத்துகிட்டு போய் நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு
அமௌண்ட்டை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு இன்றைக்கி ரேட்டில் என்ட்ரி பண்ணிவிட்டு 11 மாதத்தோட முடிவில் அமௌண்ட்டை ஜுவல்லை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது அப்படியும் பண்ணலாம். இல்லை எனக்கு இப்போவே அர்ஜென்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ 1 லட்ச ரூபா சீட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80,000 கிட்ட வரும் முதல் 5 மாதத்துக்குள்ளே எடுத்தீங்க அப்படின்னா. இந்த 80,000த்தையும் அப்படியேவும் நீங்கள் தங்கமாக மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் சீட்டு முடிகிற நேரத்தையும் நீங்கள் இப்போயே தங்கம் வாங்கி வச்சுங்க இல்லையா, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு வந்து எது லாபம் அப்படின்றது புரியும். லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு டிப் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ன அப்படின்னா மொய் எழுதுறது. மொய் எழுதுறதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இப்போ வந்து நீங்கள் மொய் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 கிராம் வாங்குறதுக்கு ஒரு 25,000லேருந்து 30,000 வரைக்கும் வேணும் நம்ம வாங்க போகிற ஜுவல்லை பொறுத்து. இதே இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே 4 கிராம் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு 10,000 ரூபாய்க்குள்ளேயே முடிச்சிடும். அப்போது இப்போ மொய் எழுதுறதுக்கும் அப்போ மொய் எழுதுனதுக்கும் எவ்வளோ அமௌண்ட் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்துக்கோங்க. பணமாக தான் இருக்குது. ஆனால் தங்கத்தோட விலை ரொம்ப அதிகமாக போயிருச்சு. நம்ம 10,000 ரூபாய் அவங்க நம்மளுக்கு பண்ணியிருக்கிறாங்க காசாக பார்த்தோம் அப்படின்னா. இப்போ நம்ம 30,000 பண்ணணும் அப்படின்னா அது நம்மளுக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். இதுக்கு நம்ம வந்து என்ன நம்மளுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்படின்னா மட்டும் தங்கமாக பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் பணமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களும் நம்மளுக்கு ரிட்டர்ன் பணமாக தான் பண்ண போகிறாங்க. இதனால் இதையுமே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், நான் சொல்கிற விஷயம் கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு வந்து இது சந்தோஷத்தை கொடுக்கும், சில பேருக்கு கஷ்டத்தை கொடுக்கும். கடன் வாங்கி நான் இந்த மொய்யை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி சொந்தங்கள் பிரிஞ்சு போன கதையெல்லாம் உண்டு. எல்லாத்தையுமே யோசனை பண்ணுங்கள். நான் இப்படித்தான் அப்படின்னு நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணும். எல்லாரும் நம்மளை வந்து சொல்லத்தான் செய்வாங்க, நீ இதை பண்ணணும் இதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. என்னால் என்ன முடியுதோ அதை தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் மட்டும்தான் உங்களுக்காக பேச முடியும். யாருமே உங்களுக்காக வந்து பேச மாட்டாங்க. நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளை பண்ண வைக்கிற இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் நம்ம எதுக்குமே அசந்துடக்கூடாது. நம்ம இன்னைக்கு நம்மளால் பண்ணிடுவோம், நாளைக்கு அவங்க பண்ணதுனாலும் அது நம்மளுக்கு கஷ்டம், அவங்க பண்ணாமல் இருந்தாலும் அது நம்மளுக்கு கஷ்டம். இதெல்லாம் தேவையா அப்படின்றதையும் கொஞ்சம் யோசிங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணலன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பாய்.